குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது மே 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. 6 மாத காலம் இந்த டெஸ்ட் நடக்குது. 65 தேர்வுகளும் 6500 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ண போதும் உங்களுக்கு ஷெடியூல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இது நம்ம ரெகுலராக பார்க்குறதா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? 2026ஆம் ஆண்டு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு. அது சம்மந்தமான டேட்டாஸ் தான் ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் தான் வருது. நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே இதே டேட்டாவை திருப்பி பார்த்துட்ருக்கோம். நம்ம நிறைய கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்து வந்து அந்த கொஸ்டின்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் சரி, நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியை வந்து பார்த்திங்கன்னா 2% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு உயர்த்திருக்காங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 50.46 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 68.27 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் வந்து பார்த்திங்கன்னா பலன் பெறுவாங்க. சரிங்களா? கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டுச்சு. அது வந்து 55லேருந்து 58 கொண்டு வந்தாங்க. இப்போ 2% உயர்த்தினதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2% அகவிலைப்படி வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி முன் தேதியிட்டு நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதனால் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6791.24 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் செலவாகும். ஓகேங்களா? 7வது மத்திய ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் இந்த உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா அளிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்குறோம். அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு செஞ்ச அந்த நலத்திட்டங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. கோவையில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். இந்தியாவின் வளர்ச்சிக்கான என்ஜினாக இருக்கும் தமிழ்நாட்டில் சாலைகள், ரயில்வே, விமான நிலையங்கள் விரிவாக்கம், நலத்திட்டங்கள் போன்றவற்றுக்காக மத்திய அரசு 14 லட்சம் கோடிக்கும் அதிகமான பணத்தை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. வீடுகளில் செயல்படுத்தப்படும் பிரதமரின் சூரிய மின் திட்டத்தால் வந்து பார்த்திங்கன்னா கோவையில் 8000 பேர் வந்து பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க. இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75,000 வந்து பார்த்திங்கன்னா மானியம் கிடைச்சிருக்கு. இதனால் அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 2000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மின் கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் குடும்பங்கள் அடைந்தால் மக்கள் சேமிப்பு தொகை 250 கோடியாக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? இதனால் அரசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிதிச்சுமை குறையும். கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சம் வருமானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டணும். ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சம் வரை வந்து பார்த்திங்கன்னா வருமான வரையே கிடையாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புதிய இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்ததா தொடர் கடல்சார் காப்பீடு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் 12,980 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா நிதி தொகுப்புடன் கூடிய பாரத கடல்சார் காப்பீட்டு குழுமம் அப்படின்ற உள்நாட்டு காப்பீட்டு குழுமத்தை உருவாக்குவதற்கு பரிந்துரைக்க மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. மேற்காசிய போர் காரணமாக இந்திய சரக்கு கப்பல்கள் மற்றும் இந்தியா நோக்கி வரும் சரக்கு கப்பல்களின் போக்குவரத்து கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்றுமதியாளர்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தனர். ஓகேங்களா? பாதிப்பிலிருந்து அவர்கள் மீளும் வகையில் சிறப்பு காப்பீட்டு திட்டங்களை மத்திய அரசு அறிவித்தது. அதன் ஒரு தொடர்ச்சியாக தற்போது வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு காப்பீட்டு குழுமத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதே கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஆந்திர மாநிலங்களில் 24,815 கோடியில் 2 பல்வழி ரயில் பாதைகள் திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த காப்பீட்டு திட்டம் ரொம்ப முக்கியம்ப்பா. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் 19, 20 ஆகிய இலங்கை அரசுமுறை பயணம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளவிருக்கிறார். இதிலும் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இலங்கைக்கு மேற்கொள்ளவிருக்கும் முதல் பயணம் இதுதான். அவர் குடியரசுத் தலைவராக. இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்றனால இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டு அக்டோபரில் இந்தியாவின் அப்போதைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த கிருஷ்ணகாந்த் வந்து பார்த்திங்கன்னா
இலங்கை முன்னாள் பிரதமர் சிறிமாவோ பண்டநாயக்கனுடைய இறுதிச் சடங்குல வந்து பார்த்தீங்கன்னா போய் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் தான் போகிறாரு. ஓகேங்களா. இவர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய அதிபரான அனுரகுமார திசாநாயக் மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரி ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து பேச இருக்கிறாரு. இலங்கை தமிழர்கள் கோரி வரும் அரசியலமைப்பினுடைய 13வது திருத்தத்தை அமல்படுத்துதல், இலங்கை மாகாண தேர்தல்களை நடத்துதல் போன்ற நீண்டகால பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தலைவர்களிடம் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துரைக்க திட்டமிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசின் தேச நலன்களின் பார்வையில் அதன் மகாசாகர் தொலைநோக்கு பார்வை மற்றும் அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை கொள்கையில் இலங்கை தனது மிக முக்கியமான கடல்சார் கூட்டாளியாக தொடருது. ஓகேங்களா. இந்த 2 திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட நாடுகளை வகைப்படுத்தியிருக்கோம். அந்த நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டிங். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டும் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். கிழக்கு நோக்கிய கொள்கையெல்லாம் நம்ம நாட்டுக்கு கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை இருக்குது. ஓகேங்களா. இலங்கையின் பார்வையில் டித்வா புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடர் நெருக்கடியால் பொருளாதார விளிம்பில் அந்த நாடு சிக்கி தவித்த போது வந்து இந்தியா தான் உதவுனுச்சு. ஓகேங்களா. அதேமாதிரி 2005ஆம் ஆண்டு முதல் இந்திய அரசு இலங்கைக்கு வழங்கியுள்ள நிதியுதவி மொத்த மதிப்பு 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது வழங்கப்பட்ட அவசரகால உதவியும் சேர்த்து கணக்கிட்டால் அது மொத்தமாக $7.5 பில்லியன் அமெரிக்க டாலரில் இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் செயல்படுத்த உள்ள திட்டங்களுக்கு மானிய உதவிகள் எல்லாம் சேர்த்து அது ஒரு $875 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து பார்த்திங்கன்னா செலவிடப்படுது. ஓகேங்களா. அடுத்தது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு பெற்றிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறிய மசோதாக்கள் என்னென்ன அப்படின்னு ஜஸ்ட் வாட்ச் விட்றேன். மத்திய பட்ஜெட் மற்றும் நிதி ஒதுக்கீடு மசோதா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. மத்திய ஆயுத காவல் படை பொது நிர்வாக மசோதா, ஆந்திர மாநிலத்தின் ஒரே தலைநகராக அமராவதியை அங்கீகரிக்கும் ஆந்திர மறுசீரமைப்பு மசோதா 2023, 3ஆம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு மசோதா உள்ளிட்டவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பெருநிறுவனங்கள் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற குழு ஆய்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை ஆந்திர மாநில சட்டத்திருத்த மசோதா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையினுடைய செயலராக KS சோமசேகரை அதன் தலைவராக CP ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்கிறார். ஓகேங்களா. ஜஸ்ட் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் 2020க்கான லட்சணை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்காட் வரைவதற்கான தேசிய போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பேட்மிண்டன் சம்மேளனம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதாவது PWUF உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2026 அதாவது ஏறத்தாழ 17 ஆண்டுகள் கழித்து வந்து இந்தியாவில் மீண்டும் நடக்க இருக்குது. வரும் ஆகஸ்ட் 17 மற்றும் 23ஆம் தேதி வரை உலகக்கோப்பை பேட்மிண்டன் நடைபெற இருக்குது. ஓகேங்களா. 15 உலக சாம்பியன்ஷிப்பில் இந்தியா பதக்கம் வென்றிருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2019 உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா PV சித்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வென்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வயதினரும் இதில் பங்கேற்கலாம். இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி வரை நடைபெறுது. இதில் வெற்றியாளருக்கு 25,000 பரிசு தொகை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். அரையிறுதி அல்லது இறுதி ஆட்டத்திற்கான VIP அனுமதி சீட்டு வந்து டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு போட்டி. நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் நடக்குது அப்படின்றது தான். ஓகேங்களா. சர்வதேச கச்சா எண்ணெய் விநியோகத்தை முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மீண்டும் தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூடிருக்காங்க. நேற்று நம்ம நியூஸில் பார்க்கும்போது திறந்திருந்தாங்க, மறுபடியும் மூடிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது கடற்படையை பலப்படுத்தும் நோக்கில் ஜப்பானுடன் $717.5 கோடி மதிப்பிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. மெல்போர்ன் கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த ஜப்பான் கடற்படையினுடைய மொகாமி ரக அதாவது JS குமானோ அப்படின்ற போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடைபெற்றுச்சு. இல்லை ஜப்பான் வடிவமைப்பில் 11 போர்க்கப்பல்களை கொள்முதல் செய்வதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 65 தேர்வுகள், 6000 வினாக்கள், 6 மாதங்களும் இந்த டெஸ்ட் பேஜ் நடக்குது. இந்த டெஸ்ட் பேஜில் இன்னும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.